செத்த பிள்ளைய செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பணும்னு ரொம்ப வாஞ்ச. அவர் நானா போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவரா ஒரு காரியத்தை ஏற்படுத்துறார். நானும் மாற்றினோம். நாங்கள் ஊழியச்சேரி கிராமத்தில் ஒரு உபவாச கூட்டத்தில் அந்த பையன், அந்த அக்கா நினைச்சிருக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஊழியக்காரர் வாராரு, ஜெபம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சு. கூட்டம் நடந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கிறான், துருன்னு விளாண்டுட்டு இருக்கிறான். பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு, பிரசங்கத்தின் பாதியில தூங்கிட்டான். தூங்கின உடனே அந்த அக்கா பாக்குறாங்க, திடீர்னு அவனுக்கு கையும் அசையல, காலும் அசையல. இப்படி கண்ணை திறந்து பார்க்க, கண்ணு மேல சொருகிட்டு போகுது, கை காலெல்லாம் குளுந்துட்டு. அங்க இருக்கிறவங்க பிள்ளைக்கு ஏதோ ஆயிட்டுன்னு சொல்லி 108 கூப்பிட போறாங்க. ஒரு அக்கா ஆட்டோ பிடிக்க ஓடுது. அந்த அம்மா, பையனுடைய அம்மா, பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி என் ஸ்பீக்கர் எல்லாம் தள்ளி உடைச்சிட்டு, அந்த ஸ்பீக்கர் இன்னும் ரிப்பேர்ல தான் கிடக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கு, ஒரு தள்ளு மைக்க பிடிச்சிருக்கேன், மைக் கையில இருந்து அடிச்சு மைக், அந்த ஸ்பீக்கர் இன்னும் ஒர்க் ஆகல. ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. அந்த கிராமத்துல அன்னைக்கு மட்டும் ஏசப்பா அற்புதம் செய்யலைன்னா அந்த கிராமத்திற்கு அப்புறம் ஊழியத்துக்கு போயிருக்க முடியாது. பிள்ளை செத்து போயிட்டுனா எல்லாரும் சொல்றாங்க, மாற்றினான்னு நானும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்துல எலியா ஜெபிக்கும் பொழுது மரித்து போன வாலிபனை நீர் உயிரோடு எழுப்பி இருக்கிறே. லாசரு மரித்து போய் செத்து போய் 4 நாள் ஆயிற்று. அந்த 4 நாள் ஆன அந்த பாடியை தேவன் உயிரோடு எழுப்புறார். எங்க பிள்ளைகளை ஆஸ்பத்திரியில் டாக்டர் செத்து போயிட்டுன்னு சொல்றாங்க. முதல் நாள் காலையில 11 மணிக்கு சேர்த்துருக்கிறோம், மறுநாள் காலையில 5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட், குழந்தை செத்து போயிட்டு கையெழுத்து போட்டு உங்க மனைவியின் உயிரை காப்பாத்துங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் பிள்ளைகளை 18 மணி நேரம் கழிச்சு உயிரோடு எழுப்புனீரானால் இந்த பிள்ளைய நீர் உயிரோடு எழுப்பணும் சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். மரத்து போன கை மரக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு. கையை இப்படி சிக்கன் மூடி இருக்கிறான். ஜெபிக்கும் பொழுது கை டக்குன்னு திறந்துருச்சு. அல்லேலூயா. நம்ம உயிரோடு எழுப்ப மாட்ட சொல்லி சில நிருபந்துக்குள்ளே தேவன் தள்ளுகிறார். அந்த பிள்ளைய கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிடம் அந்த பிள்ளையினுடைய சரீரத்துல ஜீவன் இல்லை. ஏசப்பா உயிரோடு அந்த இடத்துல கொடுத்தா இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல ஜெப கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த அற்புதத்தை செஞ்சதுனால அவங்க மாமியார் குறி சொல்றவன் இடத்திலும் ஜோசியர் இடத்திலும் அதிகமா போய் குறி கேட்கிறவங்க. அவங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்து பெரிய பெரிய அற்புதத்தை செய்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டுல கூட்டம் நடக்குது. ஒரு 6 மாசம் இருக்குமா மாட்டினானே, 8 மாசத்துக்கு மேலே இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு, அவங்க வீட்டுல போய் ஜெப கூட்டம் வச்சு நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் பைபிள்ல தான் கிரியை செய்யறாரு, இப்ப கிரியை செய்யல அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப வரைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.